கஞ்சி சாப்பிடக்கூடிய லெவலுக்கு போயாச்சு. என்ன செய்ய லைஃப்பில் இந்த வயிற்றுல எல்லாம் போச்சு. எனக்கு வந்து ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, சோர்வாக இருக்குது. ஐயோ, கையை வச்சு நல்லா பிசைஞ்சு கொடுங்க கேட்டிங்களா. வடு மாங்காய் இதை இப்படி சைடில் வைக்கணும். வச்சுட்டு இனி கருவாடு இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்து ஒரு கடி. லண்டத்து பிரச்சின் அன்பு வணக்கம். ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் நல்லா சூப்பராக இருக்கேன் மக்களே. நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பரான நாள். ஏன் மக்களே, லண்டனில் வந்து அப்படியே சூடோடி சூடு, சூரியன் பகலவன் வந்து அப்படியே எங்களை தாக்கிட்டு இருக்காரு கேட்டிங்களா. லண்டன் மக்கள் எல்லாம் பரிதவிச்சு போய் நிற்கிறாங்க. அந்த பரிதவிப்பை நான் சூப்பரான ஒரு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். நாங்கள் இப்போ என்ன சூப்பரான ஒரு ஷாப்பிங் போகிறோம் மக்களே. என்ன ஷாப்பிங் மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, அதுக்கு பிறகு வந்து வேறு என்னது வயிற்று வலி. ஸ்ட்ரெஸ் வந்தால் ஒரு மாதிரி தலைவலி வரும், அந்தால தலைவலி வந்தால் ஒரு மாதிரி வயிற்று வலி வரும், அந்தால டாய்லெட்டுக்கு போகணுன்னு ஒரு இது வரும். அந்த மாதிரி இந்த மைண்டுக்கும் இந்த வயிற்றுக்கும் வந்து இடையில ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த போராட்டத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு அக்கா அன்னைக்கு சூப்பரான ஒரு ரெசிபி கேட்டிங்களா, அதுதான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு அதுக்கு எனக்கு கொஞ்சம் கருவாடு வேணும். வீட்டில் இருந்து கருவாடெல்லாம் தீர்ந்து போச்சு. அதனால் எனக்கு கருவாட்டு ஷாப்பிங். நீங்கள் பல வகையான ஷாப்பிங் பார்த்துருப்பீங்க என்னுடைய வீடியோவில். இன்றைக்கி வி ஆர் கோயிங் ஃபார் லண்டனில் கருவாட்டு ஷாப்பிங். ஓகே, அது ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்து அந்த ரெசிபியும் அது கூட போடுறேன் கேட்டிங்களா. அப்படி மயங்கிடுவீங்க. இதை சாப்பிட்டீங்கன்னு வைங்க, அவ்வளோதான். நான் போன வீடியோவில் ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். என்ன போட்டிருந்தேன்னா, என்னுடைய உண்மையிலே எனக்கு நடந்த ஒரு நிகழ்வை போட்டு நான் அது எப்படி எனக்கு நடந்தது, வைட்டமின் டி குறைவு எப்படி எனக்கு வந்தது, அதை நான் எப்படி சரி பண்ணேன், அதுக்கு எனக்கு வந்த ஒரே சிம்டம் என்னங்கெல்லாம் போட்டிருந்தேன். நிறைய பேர் உங்களுடைய இதை நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு ஷேர் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோவும் அதே மாதிரி தான். அந்த நிறைய பேருக்கு இங்கே ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கும் வந்து நமக்கு வந்து பல நேரங்களில் நமக்கு பல தகவல்கள் வந்து சொல்லப்பட்டாலும் சரியான விதத்தில் நமக்கு தெரியாதனால, இதை எப்படி எடுக்கிறது, இதை இப்படி சொல்கிறாங்களே, இது எனக்கு டயபெட்டிக்ஸாக இருக்குது, இதை சாப்பிட சொல்கிறாங்களே, என்னால் சாப்பிட முடியாது அப்படின்லாம் நம்ம நினச்சிட்டு இருப்போம். அதுக்கெல்லாம் இன்றைக்கி முற்றுப்புள்ளி. ஓகே, லெட்ஸ் கோ. bestmarriagematch.com இணையத்தை திருமண சேவையின் அன்பான வணக்கங்கள். ஸோ இன்றைக்கும் ஒரு சூப்பரான ஒரு வரனாக தான் வந்திருக்கிறோம். இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கிற வரன் யாருன்னு பார்ப்போமா. இவங்க ஒரு பெண், இவங்களுக்கு வயது 30. இவங்க கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த தமிழர். இவங்க பிஏ முடிச்சிருக்கிறாங்க. ஸோ இவங்க தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர். ஸோ இவங்களை பற்றியான முழு விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை இவங்களை டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் bestmarriagematch.com அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் BM 202-512-15731 இந்த நம்பரில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இவங்களை பற்றியான முழு விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இவங்களை டைரெக்டாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் நல்ல மணமகன் வந்துட்டு நம்முடைய வாழ்த்துக்கள். சவுத் ஹாரோவை என்டர் பண்ணுறோம். சவுத் ஹாரோ வாவ், அட்டிப்படியாக இருக்குது பாருங்க. ரேகா டீச்சர் மாதிரி இருக்கான். ரேகா டீச்சர் மாதிரி இருக்கான்னு கடலோர கவிதைகள் ரேகா டீச்சர் தோற்று போயிடும். ரேகா சேச்சி பார்த்தா எச்சரிக்கை போடுறாங்க. காற்றடிக்க தான் செய்யுது லேசா, ஆனால் வெயில் மண்டே போடாக்கு கேட்டிங்களா. ஐயோ, கொடையை பிடிச்சிட்டு போகிறதே வெள்ளக்காரையும் பார்த்தானா சிரியான்னு சிரிச்சிருவான். நான் என்ன செய்யுதுக்கு, ஏன்னா நான் எங்கள் ஊரில் நாங்கள் கொடை பிடிச்சி தான் பழக்கம். அவர்களுக்கு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்து பாருங்க, கொடை பிடிச்சி தான் நாங்கள் பழக்கம். இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய பூ, ரோஜா பூப்பா சூப்பராக இருக்குல்ல. மக்களே பார்த்தீங்கன்னா நான் கருவாடு வாங்க வந்துட்டேன். இங்கே நான் இன்னைக்கு வந்திருக்க வந்து பிரபா ஸ்டோர் கேட்டிங்களா. நமக்கு சவுத் ஹராவில் பிரபா ஸ்டோர் இருக்குல்ல, அங்கே தான் எல்லா கடைகளையும் ஒட்டு மொத்தமாக கருவாடு இப்படி தான் கிடைக்கும். இருந்தாலும் இது பக்கத்தில் இருக்கிறதுனால வந்துட்டேன். இங்கே பாருங்கள் என்னென்ன விதமாக கிடைக்குன்னு பாருங்கள். அப்போ நம்ம நெத்திலி மீன் கருவாடு எத்தனை சைஸில் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்களா. சின்ன நெத்திலி, பெரிய நெத்திலி, கரு நெத்திலி, வெள்ளை நெத்திலி கருவாடு, இந்த மாதிரி நெத்திலி மீன் கருவாடு அங்கே ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து சும்மா சம்பல் வைக்கிறதுக்கு, அப்படி பொரிச்சு சாப்பிட்றதுக்கு நீளமான நெத்திலி. இது ஆண்டவரே வகையாக ரொம்ப சத்து இந்த நெத்திலி மீன் கருவாடு கேட்டிங்களா. இந்த சின்ன பாறை கருவாடு இது ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் வந்து பாறை மீன் கருவாடு இப்படி நல்லா இருக்குது, துண்டு துண்டாக நல்லா இருக்குது பாருங்கள். பாசி கருவாடு பாருங்கள், இங்கே இப்படியும் கிடைக்குது. பெருசாகவே நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இந்த ரெண்டு எடுத்துக்கலாமா. ஓகே, தேவிகோ. எல்லாம் வாங்கி முடிச்சாச்சு. சவுத் ஹாரோவில் ஷாப்பிங் வந்தாலே வந்து நான் திரும்ப சொல்லின்னு நினைக்காதீங்க, வீட்டை தான் அவ்வளோ வேலை கேட்டிங்களா.
அதனால் அதுக்குன்னு சாப்பிடாம இருக்க முடியுமா, கொள்ளாமல் இருக்க முடியுமா? ஓகே, ஓடிடுவோம் என்ன வீட்டுக்கு. இந்த எள்ளு இந்த சூட்டுக்கு எதமான எள்ளு இங்கே பாரு, இளநியாக வாங்கிட்டு வந்துட்டார். ஓகே, எப்படியோ வீட்டுக்குள்ளே ஓடி வந்துட்டோம். கட்டிங்களா வாங்கி. ஐயோ என் மக்களே, இருந்த வெயிலுக்கு அளவே கிடையாது. அக்காலக்க இந்த ஒரு மாதிரி கருங்குஞ்சி மாதிரி ஆயிப்போனே. கேட்டிங்களா? இது 5.29. இது கட்டாப்பாறை, பாறை மீன் கருவாடு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து இந்த சின்ன பாறை, இந்த கருவாடு. இதை எடுத்து காணிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. சூப்பர் அடிப்படியாக இருக்கும். கேட்டிங்களா? இது வந்ததுமே ஒரு டக்குன்னு தண்ணியில் தூக்கி ஊற வச்சுட்டேன். ஏன்னா எப்பவும் கருவாடு செய்யும்போது அதை ஊற வைக்கணும். ஊற வைக்காமல் நம்ம வந்து பண்ண முடியாது. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் எப்படி அதை க்ளீன் பண்ணணும்னா, இந்த இதை உள்ளே எல்லாம் பொதுவாக உள்ளே ஒன்றும் இல்லாதது பார்த்து வாங்கினா ஓகே, பட் இருந்தாலும் கூட ஓகே. ஆனால் அந்த தோல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எடுத்துடணும். தோல் எடுத்துடணுமா? தோல் எடுத்துடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த கருவாடு. இனி வந்து இதில் மசாலா போட்டு கழுவிட்ட எல்லாத்தையுமே ஜஸ்ட் இந்த ஒரு கருவாடு. ஓகே, அடிப்பொழியாக இருக்கும் இந்த கருவாடுங்க பாருங்கள். இதுக்கும் தோல் எடுத்துகிட்டு, இது தோல் எடுக்க முடியல, அதனால் அங்கே இருக்குது. ஓகே, இந்த கருவாடு பொரிக்கிறதுக்கெல்லாம் அந்த பொடியை போட்டேன், இந்த பொடியை போட்டேன், அதை போட்டு மயக்கினேன், இதை போட்டு மயக்கினேன்னு இருக்கக்கூடாது. வெறும் வத்தப்பொடியும் மஞ்சப்பொடியும். ஓகே, மஞ்சப்பொடி போட்டிருக்கேன், வத்தப்பொடி. ஓகே, அவ்வளவுதான். உங்களுக்கு உப்பு வேண்டாம் நீ போட்டுக்கலாம் லைட்டாக. எனக்கு உப்பு அதிலே இருக்குது. இனி வந்து இது பொரிக்கும் போது கொஞ்சம் இந்த பூண்டு, எங்கள் வீட்டில் விளைஞ்ச பூண்டு இருக்குது, காணிக்கிறேன் அப்புறமா. ஓகே, ஸோ பூண்டு எல்லாம் அறுவடை பண்ணியாச்சுது. இப்போ இன்றைக்கி நாங்கள் பண்ண பழைய சோறு, பழைய சாதம் சாப்பிட்றது ரொம்ப 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 நல்லது. கேட்டிங்களா? நம்மளுடைய கட் ஹெல்த்துனா என்னது? வயிறு சரியாக இருந்தால் தான் மூளை சரியாக இருக்கும், வயிறு சரியாக இருந்தால் தான் மனசு சரியாக இருக்கும், வயிறு சரியாக இருந்தால் தான் சிரிக்க முடியும், ஜாலியாக இருக்க முடியும். எனக்கெல்லாம் சில நேரம் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு அடிச்சுக்கிட்டு, நான் போன வீடியோவில் சொன்னேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி சில நேரம் வரும். இந்த பழைய கஞ்சியை நம்ம டெய்லி சாப்பிட்றதுனால இந்த வயிற்றில் நல்ல நுண்ணுயிரிகள் வந்து நல்ல தெம்பாக இருப்பாங்களாம். அது வந்து மூளைக்கு நல்ல சிக்னல் கொடுக்குமா, நம்ம லைஃப்லாம் நல்லா சூப்பராக இருப்போம். என்ன தத்துவம்னு பாருங்க. தத்துவம் இல்லை, இது சயின்டிஃபிக்கலி ப்ரூவன். ஓகே, பழைய சோத்துக்கு வெஜிடேரியன் கறி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாசிப்பயிறு முழு பயிர் இருக்குல்ல, அதை அவிச்சு வச்சுட்டு அதை வந்து தோரம் பண்ணி எடுத்து அது கூட வச்சு சாப்பிட்டா ப்ரோட்டீன் அண்ட் ஆல் அதர் நியூட்ரியன்ஸ் அது கூட வந்துடும். இங்கே பாருங்கள், அதுக்கு தேங்காய், ஜீரகம், மஞ்சள், கொஞ்சோல வந்து ஒரு 2-3 சின்ன வெங்காயம். இங்கே பாருங்கள், நம்ம வீட்டு ஐட்டத்தை பாருங்க மக்களே. இது இடத்துல கட்டி வச்சிருக்காரு பாருங்க, சூப்பராக இருக்குது. இதை நம்ம வீட்டில் அப்படி இது ஒரு இது கட்டிங்களா? இது பாருங்கள், ஒரு 2 பூண்டு இப்போ போடலாம். இந்த மிக்சியில் போட்டு ஒரு அடி லைட்டாக எண்ணெய். பழைய கஞ்சிக்கு வெங்காயம் வேணும். டக்குன்னு எடுங்க, இவ்வளோ எனக்கு இங்கே டைம் ஆயிடுச்சுது. கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, வத்தல், அது 2. ஈஸி பீசி லெமன் ஸ்குவீஸி இதெல்லாம் கேட்டிங்களா? ஏன்னா தேங்காய் நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால தேங்காய் நல்லா போடலாம். இதுக்கு பாருங்க, எல்லாம் அப்படியே பசுமை. இன்னைக்கு பசுமை சமையல். பசுமை சமையல். இனி நம்ம வச்ச பயிரை தூக்கி இதில் போட்டுருவோம். ஓகே, அடிப்பொலி சமையல் மக்களே. இதுக்கும் உங்களுக்கு பழைய சோத்துக்கும் இல்லைன்னா சுடு கஞ்சிக்கும் அடிப்பொலியாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான், அப்படிதான். நீ சாப்பிட்டு பாருங்க, உப்பு போடணுமா இதான்னு சாப்பிட்டு பாருங்க பாப்பா. பேக்ரவுண்ட் நல்லா இருக்குது, ரோஜா பூக்கள்லாம். இது வந்து அவிச்ச பயிர் கேட்டிங்களா? அவிக்காமல் கொண்டு பயிரை கொண்டு எல்லாம் தட்டிடாதீங்க. எப்படி இருக்கு? உப்பு கரெக்டாக இருக்குல்ல? ஓகே, நல்ல வெங்காயம், நல்ல டேஸ்ட், நல்லா இருக்கும். ஆமாம், இந்த பழைய கஞ்சிக்கு வந்து வெங்காயம் போடும்போது இந்த மாதிரி சின்ன வெங்காயம் தான். இதான் கொஞ்சம் காட்டமாக இருக்கும், அது கஞ்சிக்கு வந்து ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அது மாதிரி வெங்காயத்தில் வந்து அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. மீன் அப்படி இருந்து வெந்துக்கிட்டு இருக்கட்டு. அங்கே பாருங்க மக்களே, மீன் வியாகு மக்களே. இங்கே பாருங்க மக்களே, சட்டியோட காணிக்க. இது இப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்க. திறக்க வேண்டாமா? திறந்து காணிக்க. ரெடி 1 2 3. இங்கே பார்த்தீங்களா பழைய கஞ்சி.
பழைய கஞ்சி எதுலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செவந்த சோறில் கேட்டிங்களா, அதாவது நம்ம சம்பாவரி சோறு நல்ல நம்ம கேரளா மட்டா ரைஸ் இருக்குல்ல, அதில் தான் நீங்கள் பழைய கஞ்சி குடிக்கணும். நான் வெள்ளை கஞ்சியில் போட்டு நான் குடிக்கிறேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு வந்து ஹெல்த் ஆகுது. இது பழைய கஞ்சி நான் எப்படி செஞ்சேன்னா நேற்றுக்கு ராத்திரியே வந்து இதை வந்து சோறு வடித்து அதுக்கப்புறம் வந்து அதை ஊற போட்டுட்டேன் கேட்டிங்களா. ஊற போட்டு எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்கள். ஏன் மக்களே, இதுதான் உங்களுக்கு பழைய கஞ்சி. ஒரு ஆள் இந்த பழைய கஞ்சி குடிக்கக்கூடிய அளவு என்னன்னு சொல்லி இதை எடுங்க. ஓகே, இதில் வந்து ஒன்று இருங்க 100 இந்த 150 இல்லைன்னா 200 எக்கான வாயில அடிக்காங்க. அதுதான் அது அளவு கேட்டு. ஆமா, புறவு இவன் நினைச்சுட்டாரு டயபெட்டிக்ஸ் ஆளுகளுக்கு உள்ளதான். மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் தான் டயபெட்டிக் டயட்டுங்கிறது எல்லாருக்கும் தான். டயபெட்டிக் ஆளுங்களுக்கும் 200 தான், டயபெட்டிக் ஆக வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கு 200 தான். அப்படிதானே? எல்லாருக்கும் 200 தான். இதுதான் இந்த வீடியோ போடுறதுக்கான காரணமே இதான். நிறைய பேர் இது வந்து கார்போஹைட்ரேட் நிறைய இருக்குது, அதனால வந்து எங்களுக்கு வந்து இது குடிக்க முடியாது அப்படின்னா இதில் அவ்வளவு சத்து இருக்குது கேட்டிங்களா. நிறைய இந்த ரெட் கலர், இந்த ரெட் அரிசியில் பண்ணுறதுனாலே உங்களுக்கு வந்து நிறைய அயன் சத்து இதில் இருக்குது, நிறைய நியூட்ரிஷன் இருக்குது. நம்ம வயத்தில் உள்ள நல்ல பாக்டீரியாவை நம்ம வளர்த்து விட்டுட்டாலே வேறு எதுவுமே பிரச்சனை கிடையாது லைஃப்பில். பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளை வளர்க்கும் போதே நல்ல கருத்துக்களை சொல்லி வளர்த்து விட்டுட்டா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது பார்த்தீங்களா. அதுதான் இங்கே பாருங்க மக்கள், இது கையை போட்டு தான் பிசையணும். ஆனால் நான் இப்போ கையை போட்டு தானே பிசைஞ்சு வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. நம்ம கஞ்சி பழைய கஞ்சி, லண்டனில் அக்கா பழைய கஞ்சி அடிப்பொடி. இப்போ இந்த பழைய கஞ்சி இந்த தண்ணியோட நீங்கள் 200 கிராம் ஊற்றணும். 200 மில்லி, அது கூட உங்களுக்கு கூடுதல் தான். அதாவது ஒரு இது வந்து அரிசி இதாக ஊற்றுனா இன்னொன்று வெறும் தண்ணியாக ஊற்றுங்கிறாங்க. இன்னொரு ஸ்பூனுங்கிறாங்க. இவ்வளோதான். திஸ் இஸ் ஆல் யூ ஷுட் ட்ரிங்க். அப்படியா? இல்லை இன்னும் கொஞ்சம் ஊற்று, கொஞ்சம் ரைஸை போடு. நீ மனசு வெதும்பி அப்புறம் டயட்டு எல்லாம் ஓடி போயிடும். கொஞ்சம் ஓகே 200 கொஞ்சம் கூடிருச்சுது. எண்ணெய் திஸ் இஸ் நாட் குட் கேட்டிங்களா. இவ்வளவு தான் நீங்கள் குடிக்கணும் கேட்டிங்களா. இப்படி குடித்தா உங்களுக்கு எந்த சுகர் இருந்தாலும் சரி என்ன இருந்தாலும் சரி உங்களுக்கு இதாயிரும். அப்பா இந்த கருவாட்டு வாசம் பக்கத்து வீடெல்லாம் அடிச்சு பொழிச்சு தள்ளுது கேட்டிங்களா. பார்த்தீங்கன்னா தயிர் ஆனால் ஒன்று நல்ல மனம் போல் ஊட்டலாம். நம்ம இங்கே இருக்கிறவங்க நல்ல இந்த க்ரீக் யோகட்டே வாங்கின போது இதில் நிறைய ப்ரோபயோட்டிக் இருக்குது. இதில் ஒரு 2 ஸ்பூனு தயிர். ஓகே 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 மக்களே, உங்களுக்கு அளவுக்காண்டி நான் இதை காணிச்சேன் கேட்டிங்களா. அதுக்கு பிறகு வெங்காயம், பச்சை மிளகா வந்து உடங்கொல்லி மிளகான்னு ஒன்று இல்லைன்னா இந்த மாதிரி குண்டு மிளகா எடுத்துக்கணும். இது சின்ன பச்சை மிளகாலாம் எடுக்கக்கூடாது. இதை பாருங்கள், இதை அப்படியே போட்டுக்கணும். அடிப்பொலி அடிப்பொலி. அடுத்து வெங்காயத்தை இதை சதைச்சும் போடலாம், இல்லைன்னா இந்த மாதிரி நறுக்க 1-2 அப்படி வெட்டி. இப்போ அப்போ தான் அதனுடைய அந்த ஃப்ளேவர் உள்ளே இறங்கும் கேட்டிங்களா. சிலவங்க ராத்திரி ஊற வைக்கும் போதே இந்த வெங்காயத்தை போட்டு வைப்பாங்க. ஆனால் அதில் வந்து அப்படி போட்டு வச்சா அது உங்களுக்கு வயிற்றுக்கு நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. கஞ்சி சாப்பிடக்கூடிய லெவலுக்கு போயாச்சு. என்ன செய்ய லைஃப்பில் எல்லாம் போச்சு என்ன நோயெல்லாம் போச்சு இது சாப்பிடும்போது. அப்படி தானே? வாசத்தை வாங்கிக்கோங்க மக்களே, எல்லாம் ஃப்ரீ. எந்த 10 பைசா கொடுக்க வேண்டாம். இதில் வந்து இனி பார்த்தீங்கன்னா நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும். கையை வச்சு நல்லா பிசைஞ்சு கொடுங்க கேட்டிங்களா. அடிபொலி. இதில் வந்து நீங்கள் வந்து உப்பு எதுவும் போட்டக்கூடாது. நீங்கள் களைய கஞ்சி குடிக்கக்கூடிய முறை இல்லை உப்பை தூக்கி போட்டு அப்போ அதனால தான் ப்ரெஷர் கொடுக்குது. ப்ரெஷர் உள்ள ஆளுகளுக்கு ப்ரெஷரை கூட்டி அடிக்குது. இதில் உப்பு போட்டு அப்படியே கவுத்தி அடிக்குது. கவுத்தி அப்படி இல்லை, உப்பை போடக்கூடாது. அதில் உப்பை போடக்கூடாது கேட்டிங்களா. உப்பு போடாமல் ஏன்னா மற்ற நம்ம சாப்பிடக்கூடிய ஐட்டத்துல எல்லாம் உப்பு இருக்குது. இங்கே பாருங்க மக்களே, டெண்டர் மேங்கோ பிக்கிள், அதாவது கடுமாங்காய் வடுமாங்காய் பழைய பார்த்த இதில் வடு கடுவாகுது. இதை போகாது, அது போகும். அது என்ன வருதா? இவர் ஒரு ஹெல்ப்பே கிடையாது கேட்டிங்களா. ரெண்டுக்கிட்டு வடு மாங்காய் இதை அப்படியே இதில் வைக்கணும் சைடில்.
அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா இங்கே வாங்க, நான் இன்னொரு ஐட்டம் இருக்குது அங்கே. என்னது கருவாடா? கருவாடு அது பொரிஞ்சுக்கிட்டு இருக்குது அங்கே. மீன் குழம்பு. ஓ, மீன் குழம்பு இருக்கா? கமான் கமான் கமான். இன்னைக்கு வந்து அடிப்பொழி. எங்க இருக்குது? இருக்கவா? இந்த அங்கே இருக்கு. அப்பா இப்படியுமா உலகத்தில் சாப்பிடுவாங்க மனுஷங்க? இங்கே பார்த்தீங்கன்னா என் மக்களே, இங்கே பாருங்க, சட்டி பற்ற வச்ச சால மீன். ஏன் மக்களே ஓடி அங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த மீனுடைய ரெசிபி நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் நிறைய. சட்டி பற்ற சால மீன் சரிங்களா? இதை இப்படி சைடில் வைக்கணும். சால மீன், கருவாடு, ஊறுகாய் இப்படி சைடில் வைக்கணும். நீங்கள் வெஜிடேரியன்னா பயிறு மட்டும் வச்சு சாப்பிடுங்க. நான் வெஜிடேரியன் இல்லை, அதனால் பயிறு இல்லை, பயிறு உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் சாப்பிட வேண்டாம். சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் 2 கருவாடு ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், கருவாடு சுடா 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 அந்த பழைய கஞ்சியில் அப்படியே சைடில் இதில் வைக்கணும். வச்சுட்டு இதில் 2 இப்போ வந்து இந்த இதை வந்து சாப்பிடணும். இப்போ நம்ம மென்டல் ஹெல்த்னு பேசிகிட்டு இருக்கிறோம்ல. நான் வந்து எனக்கு வைட்டமின் டி கம்மியாக இருந்துச்சு, அதனால் டாக்டர் வைட்டமின் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்கன்னு சொன்னேன். இன்னும் ஒன்று வந்து நம்ம மென்டல் ஹெல்த் நல்லா இருக்குன்னா நம்மளுடைய வயிற்றில் உள்ள நல்ல பாக்டீரியா வந்து நிறைய க்ரோ ஆகணும். அதை வந்து நம்ம அழிய விட்டுறக்கூடாது. அதை அழிய விட்டோம்னா தான் நமக்கு இந்த டிப்ரெஷன் அப்படி இப்படின்னு வருது கேட்டிங்களா? ஸோ அதனால் அதுக்கு இது பண்ணது தான் அந்த நல்ல பாக்டீரியாவை க்ரோ பண்ணக்கூடியதான் இந்த கஞ்சி, பழைய கஞ்சி. அதுவும் இல்லாமல் தயிர் அதுலேயும் நிறைய இருக்குது. இது டெய்லி சாப்பிடணும், டெய்லி சாப்பிடணும் அவசியம் இல்லை. நம்ம ஊரில் உள்ள புளிக்க வச்சு வைக்கக்கூடிய ஆப்பம், புளிக்க வச்சு நம்ம பண்ணக்கூடியது. அதுக்கு பிறகு இட்லி, தோசை, இதெல்லாம் புளிக்க வச்சு ஃபெர்மெண்டட் இதுன்னு சொல்கிறாங்கல்ல, இதில் எல்லாமே இருக்குது. டெய்லி இட்லியை போட்டு தின்ட்டு இருக்க முடியாது. 2 இட்லி 1 இட்லி இது வந்து 3 நாள், ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை பழைய கஞ்சி இப்படி எடுத்துக்கலாம். இது வந்து காலையிலே எழும்பி சட்டி இது இவ்வளோ குடித்தா எந்த சுகரும் உங்களுக்கு கூடாது கேட்டிங்களா? இனி பாருங்கள், இனி இதை ஏன் மக்களை இப்படி போட்டுக்கிட்டு அந்த பச்சை மிளகா, வெங்காயம் இதோட இது பண்ணிக்கிட்டு அப்படியே எடுத்து சும்மா அப்படி சாப்பிட்ணும். உப்பு வேணும் அப்படிங்களா? உப்பு போடணும், லேசாக உப்பு போட்டால் நல்லாயிருக்கும். போதும். இனி கருவாடு இருக்குது பார்த்தீங்களா? இதை எடுத்து ஒரு கடி. ஓ, இந்த மாதிரி இருக்கு கருவாடு கடி. செம்மையா இருக்கா? கொஞ்சம் ஊறுகாய் வடுமாங்க. அதில் இந்த சால மீன் இருக்குது பார்த்தீங்களா? இதை எடுத்துக்கணும். இதை எடுத்து வச்சு அப்படியே அது மசாலையோட அடிப்படை சால மீன் சட்டி பற்ற வச்சதும் இந்த பழைய கஞ்சியும் சூப்பர். இது கண்டிப்பாக இது வந்து பொதுவாக மெனப்பாஸில் இருக்கிறீங்க, எனக்கு 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுது, எனக்கு மொட்டு வலிக்குது, அங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது, எனக்கு வந்து ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, சோர்வாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே வந்து எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். அதனால் ஒரு நாளைக்கு ஒரு நாள் விட்டு இதை எடுத்துக்கலாம். இவ்வளோ தான் குடிக்கணும், ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் கஞ்சி குடிக்கணும். இதுக்கு மேலே நீங்கள் குடித்தா அப்போ தான் உங்களுக்கு சுகர் வரும், ப்ரெஷர் வரும், எல்லாம் வரும். ப்ரெஷர் உள்ளவங்க கொஞ்சம் சுகர் இந்த இதெல்லாம் சால்ட்டெல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த கருவாடு வந்து இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன். நியூட்ரிஷன் வைஸ் இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன். கருவாடில் நிறைய நியூட்ரிஷன் இருக்குது, ஒமேகா 3 இருக்குது. அது வந்து நம்ம வந்து அதை முதல்ல வந்து அது ஊற போட்டோன்னா அதில் உள்ள சால்ட்டெல்லாம் கொஞ்சம் போயிடும். அதுக்கப்புறம் இந்த பயரும் கஞ்சியும் அடிப்பொழி கேட்டிங்களா? வெஜிடேரியன்ஸ்க்கு இந்த பயரும் கஞ்சியும். பயரில் ஃபுல்லாக உங்களுக்கு என்னது ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இப்படி தான் எங்களுடைய இது இன்றைக்கி போச்சுது. சூப்பரான இது கஞ்சி இப்படி தான் பண்ணணும், இவ்வளோ தான் நீங்கள் குடிக்கணும். அதனால் இது வந்து ஒரு நியூட்ரிஷனல் இதாக நாங்கள் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய உங்களுக்கு போட்டு குடிச்சு அதுக்கப்புறம் நோய் வந்துன்னா களை சொல்லாதீங்க. என்ன அளவோடு சாப்பிட்டா நிறைவோட வாழலாம். ஓகே, கண்டிப்பாக எல்லோரும் வச்சு இந்த நான் செய்கிற மெத்தட்லேயே நீங்கள் வச்சு செய்கிற மெத்தட்லேயே நீங்கள் குடிங்க. உங்களுக்கு வந்து டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸு
அதெல்லாம் பக்கத்துலேயே அணுக. அக்கா சொன்ன அப்படியே குடிச்சாங்கன்னா ஒரு மாதத்துலேயே அக்காவை ஓஹோ ஆஹோன்னு புகழ்ந்து அக்காவுக்கு 2-3 பார்சல் வந்து கிஃப்ட் அனுப்புவேன். ஐயோ 10 பவுன் தங்கனாங்க வந்து கிஃப்ட் அனுப்புங்க கேட்டிங்களா. ஜோக்ஸ் அப்பார்ட், இதை மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபுட்டு வந்து கிடையாது. ஏன் மக்களே இங்கெல்லாம் வந்து பழைய கஞ்சி தண்ணியை வந்து 5 ஸ்டார் ஹோட்டலில் 10,000 20,000 ரூபாய்க்குன்னு விற்காங்க கேட்டிங்களா. யாருக்காவது ஐடியா விட்டால் லண்டனில் விற்கணுமானா அதுக்கும் எனக்கு கொஞ்சம் கமெண்டில் போடுங்க, வேணால் லண்டனில் விற்று போடலாம். ஓகே, இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கலாமா? இந்த வீடியோ இங்கே முடிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then bye. அண்ணாச்சிலாம் முறைப்படி கையெல்லாம் கழுவிட்டு தான் சாப்பிடுவேன். ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓப்பா, இந்த கஞ்சியை கொடுத்ததுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இல்லை அங்கே சிங்கப்பூர் மலேசியா இந்த இன்னொரு நாடுகள்லாம் போனோமே, பல நாடுகள், அங்கெல்லாம் போகும்போது எல்லா ஹோட்டல்லையும் காலையில் கஞ்சி தான் காலைல. ஆனால் அவங்க பழைய கஞ்சி நம்ம அளவுக்கு இல்லை. உப்பு போட்டியா? ஆமாம் ஆமாம், உப்பு போட்டிருக்கேன். இவர் வந்து பேடு முறையாக சாப்பிடுகாரு கேட்டீங்க. கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றி விடு. தண்ணியா? இந்த வார எனக்கு தண்ணி ரொம்ப பிடிக்கும். தண்ணி ரொம்ப அடிப்பொலி கேட்டிங்களா. என் கஞ்சி சூப்பராக வந்திருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சி வைக்கணும்னா இது வந்து புளிக்க வைக்கிறது 12லேருந்து 14 மணி நேரம் வரை தான் நீங்கள் வைக்கணும். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா வந்து ரொம்ப அசிடிக் ஆயிரும், டூ மச். அதுக்கப்புறம் உள்ள கஞ்சி நீங்கள் குடிக்கக்கூடாது. 12 இல்லைன்னா 14 மணி நேரம், அவ்வளோதான். பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. ஐயோ, உணர்ச்சி விட்டு உப்பு அதிகம் போட்டேன். அது சைடில் வச்சுருங்க. இந்த கருவாட்டுக்கு கொண்டாடுறது உண்மையிலே நான் உண்மையிலே இந்த அளவுக்கு இருக்கும்னு நினைக்கல. கருவாடு வேட்டானுக்கு ஊறுகாய், கருவாடு கறி ஆஃப் பண்ணு. அதாவது இல்லை நான் தெரிஞ்சுக்கிட்ட தத்துவம் என்னன்னா, எளிமையிலையும் ரொம்ப ரிச்சஸ்டாக இருக்கலாம், ஹெல்த்தியஸ்டாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பழைய சோறு நமக்கு வாழ்க்கை பாடமாக சொல்லுது. உண்மையிலே நான் சின்ன பையனில் இந்த வேலைக்கு போகிறவங்கலாம் பழைய கஞ்சி கொண்டு போவாங்க. இவ்வளோ இதுக்கு முன்னாடி இவ்வளோ இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. பெஸ்ட்டு டிப்ரெஷன் அண்ட் அது வயிறு வலி இதுக்கெல்லாம் வந்து பெஸ்ட்டு மெடிசன். அதாவது எப்போவுமே நம்ம வயிற்றில் உள்ள அந்த கிருமி தான் நம்மளுடைய வயிறு தான் நம்மளுடைய தலையை வந்து இது பண்ணுது, என்னது கவர்ன் பண்ணுது, அதை ஆட்சி செய்யுது. ஆணிவேர் போல. ஆமா, அது வந்து அதான் ஆட்சி செய்யுது. இது பழம் எல்லாம் தெரியும், ஆனா அதுக்கு பேக்ரவுண்ட்ல வேலை செய்யறதெல்லாம் அந்த வேர் தான் இல்லையா? அது போலதான். அதே மாதிரிதான் இந்த சட்டி பத்த வச்ச அந்த சாள மீன் கறி. ஐயோ, என்னன்னு சொல்றீங்க, அடிச்சுக்க முடியாது. England summer, we are enjoying our English summer, okay? கஞ்சி குடிச்ச மயக்கம் அப்படியே இவ்வளோ நேரம் ஆகி அப்படியே அந்த மயக்கத்தில் அப்படியே ரிலாக்ஸாக இருக்கும். மயக்கம் தொண்டர்க்கும் உண்டு.